காஞ்சிபுரம் அருகே கலவை அகரம் கிராமத்தில் பிறந்தவர் ராக்காடி பாபா. பாபா 1925 இல் பிறந்தார் என்று நம்பப்படுகிறது. முனிசாமி என்று அழைக்கப்பட்ட இவர் 2 சகோதரர்கள் மற்றும் 3 சகோதரர்களுடன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். வறுமையின் காரணமாக சிறுவன் எந்த பள்ளியிலும் படிக்கவில்லை. 6 அல்லது 7 வயதிற்குள் அவர் தனது பெற்றோருக்கு சம்பாதித்து உணவளிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசையுடன் வயல்களில் கடினமாக உழைத்தார். சாப்பிட எதுவும் இல்லாமல் அவர்கள் பசியுடன் இருப்பதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. வேலையில்லாத பொழுது தன் பெற்றோருக்காக திருடுவதற்கு கூட அவர் தயங்கவில்லை. அவர் 9 அல்லது 10 வயதாக இருக்கும்போது அவர் தன் நண்பரின் குடும்பத்திற்கும் உணவளிக்க திருடினார். இவரது தவறான பழக்கத்தை தடுக்க முயன்ற அவரது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் அவரை அடித்தனர். இருப்பினும் யாராலும் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவருக்கு அளிக்கப்பட்ட கொடுமைகளை தாங்க முடியாமல் சுமார் 12 வயதாகும் போது தனது கிராமத்திலிருந்து காணாமல் போனார். தனது குடும்பத்தை விட்டு அடிபட்டு அரை பட்டினியுடன் ஒரு ஜோடி டிராயரை தவிர வேறு எதுவும் இல்லாமல் எப்படி பெங்களூரை அடைந்தார் என்றோ வழியில் நடந்த நிகழ்வுகள் மற்றும் தடைகள் பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லை. பெங்களூரில் தமிழ் பேசும் மலையாளிக்கு சொந்தமான ஹோட்டலில் துப்புரவு தொழிலாளியாக வேலை கிடைத்தது. அவர் அங்கு வாழ்ந்த காலத்தில் தெலுங்கு மற்றும் மலையாளத்தை கற்றுக்கொண்டார். சில ஆண்டுகள் மைசூரில் உதவி சமையல்காரராக பணிபுரிந்த பொழுது கன்னடம் கற்றுக்கொண்டார். பெங்களூர் மற்றும் மைசூர் காலங்களில் அவரது தந்தையின் மறைவு மிகவும் எதிர்பாராத விதமாக நடந்தது. சமூகத்தின் அனைத்து பாரம்பரிய இறுதி சடங்குகளிலும் கலந்து கொண்டு தன் கடமையை செய்தார் பாபா. பாபா அடுத்ததாக மைசூரில் இருந்து சிருங்கேரிக்கு சென்றார். அங்கு அவர் தனது முதல் குருவை சந்திக்கிறார். சிருங்கேரியில் தபஸ் செய்து கொண்டிருந்த பிராமண குருவின் பெயர் தெரியவில்லை. அவர் தினமும் பாபாவிற்கு பகவத்கீதை மற்றும் உபநிடதங்களை எளிய மொழியில் போதித்தார் என்பதை மட்டும் அறிய முடிகிறது. பாபா சிருங்கேரியில் 6 மாதங்கள் தங்கி ஹோட்டலில் வேலை செய்து சம்பாதித்த பணத்தை கொண்டு குருவுக்கு சேவை செய்திருக்கிறார். குரு மிகவும் நல்லவர். பாபா தினமும் கொண்டு வரும் எளிய உணவுக்காக காத்திருப்பார். சில காலங்கள் சென்ற பிறகு பாபா சிருங்கேரியிலிருந்து கோவாவுக்கு சென்றார். அங்கு அவர் கொங்கனி மொழியை தனது வளர்ந்து வரும் மொழிக்களஞ்சியத்தில் சேர்த்தார். பின்னர் சிருங்கேரிக்கு திரும்பி அங்கிருந்து ஆழமான காட்டுக்குள் சென்று ஜபத்தையும் தியானத்தையும் செய்யத் தொடங்கினார். 1 வருடம் வனவாசத்தில் இருந்த பாபா 1 வருடம் உஜ்ஜயினியில் இருந்தார். பிறகு 1 வருடம் ரிஷிகேஷிலும் மற்றொரு வருடம் காங்க்ராவில் உள்ள சேய ஜுவாலாமுகியிலும் கழித்து இருக்கிறார். அதன் பிறகு அவர் குழு பள்ளத்தாக்கில் 3 ஆண்டுகள் தங்கியிருக்கிறார். நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த பாபா பல ஆண்டுகள் தபசில் இருந்து இருக்கிறார். அவர் தனது குரு பகவான் நித்யானந்தாவை சந்திப்பதற்கு முன் இமயமலையிலிருந்து இறங்கி கிர்னார் காட்டில் 1 ஆண்டு தங்கினார். கிர்னார் பகவான் தத்தாத்ரேயரின் புனிதமான அருள் நிறைந்த பகுதி. பாபா பகவான் நித்யானந்தாவை பற்றி கேள்விப்பட்டு பகவான் நித்யானந்தாவை சந்தித்து பேச வேண்டுமென்று முடிவோடு புறப்பட்டார். அவர் கிர்னாரை விட்டு வெளியேறி கணேஷ்புரி மற்றும் பகவான் நித்யானந்தாவின் ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள பத்ரேசரிக்கு வந்தார். அவர் டோகாரி பாபாவின் சமாதியில் 3 நாட்கள் இருந்தார். பிக்ஷை பெற்று சாப்பிட்டு பத்ரேஸ்வரியில் உள்ள உலக அன்னையிடம் பகவான் நித்யானந்தா தன்னிடம் பேச வேண்டும் என்று ஆசிர்வதிக்க வேண்டினார். முதல் தரிசனத்தில் சென்ற பொழுது பகவான் நித்யானந்தா அருகில் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. பாபா அந்த கூட்டம் கலைந்து போகும் வரை காத்திருந்து தரிசனத்திற்காக நெருங்கிக் கொண்டிருந்த போது மற்றொரு பெரிய கூட்டம் கூடியது. இந்த முறை பாபாவை பார்த்து பகவான் நித்யானந்தா இந்தியில் யார் நீ, எதற்கு இங்கு வந்தாய் என்று கேட்டார். அதற்கு பாபா நான் பொருள், நான் இங்கு கடலில் கரைய வந்து உள்ளேன் என்று பதில் அளித்தார். சிறிது நேர உரையாடலுக்குப் பிறகு பாபா சமீபத்தில் திறக்கப்பட்ட ஹோட்டலில் சமையல்காரராக சேர்ந்தார். பாபா பகவான் நித்யானந்தாவின் உதவியாளர் ஒருவரிடம் வழி கேட்டு நேரடியாக ஹோட்டலுக்குச் சென்று தனது வேலையை தொடங்கினார். ஹோட்டல் கட்டிடத்திலேயே தங்கி வேலை செய்து வந்தார். இரவை தியானத்தில் கழித்தார். பாபா உள் அமைதியை வைராக்கியத்துடன் காக்க விரும்பினார். ஆனால் ஹோட்டலில் அடிக்கடி கூட்டமாகவும் ஆரவாரமாகவும் இருந்தது. எனவே அவர் ஒரு தனி இடத்தை தேடினார். கணேஷ்புரி ஹோட்டல் மற்றும் பகவான் நித்யானந்தாவின் ஆசிரமம் அனைத்தும் தான்சா ஆற்றின் மேற்கு பகுதியில் இருந்தன. எனவே பாபா ஆற்றைக் கடந்து தொலைவில் இருந்த ஒரு பெரிய மாமரத்தின் நிழலில் அமர்ந்தார். அந்த மரத்தடியில் ஒரு சிறு குடிசை அமைத்து அங்கேயே இரவுகளை கழிக்கத் தொடங்கினார்.
பாபா தினமும் மாலையில் பகவான் நித்யானந்தரை தரிசனம் செய்யச் செல்வதை வழக்கமாக்கினார். ஹோட்டலில் வேலை முடித்துவிட்டு வந்து குளித்துவிட்டு பகவான் நித்யானந்தா தரிசனத்திற்குச் செல்வார். பகவானைச் சுற்றியிருப்பவர்களிடம் இடையூறு செய்யாமல் அவருடன் ஒரு சில வார்த்தைகளுக்கு மேல் பரிமாறிக்கொள்ளாமலும் இருப்பார். பகவான் நித்யானந்தா அடிக்கடி பாபாவிற்கு இனிப்பு மற்றும் பிற உணவுப் பொட்டலங்களையும் சில சமயங்களில் ஒரு தட்டையும் கொடுப்பார். ஒரு அதிகாலையில் பாபா குளித்துவிட்டு ஹோட்டலுக்கு புறப்பட்ட போது திடீரென்று பகவான் நித்யானந்தா அங்கே வந்தார். அவர் ஆற்றைக் கடந்து இப்போது பாபாவை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். இருவரும் சிறிது நேரம் மானசீகமாக பேசிக் கொண்டிருந்தனர். அதன் முடிவில் பகவான் நித்யானந்தா அங்கிருந்து வெளியேறினார். பாபா 3 வருடங்களை இவ்வாறே கழித்தார். மாலை வரை ஹோட்டலில் சமைத்து பக்தர்களுக்கு உணவளிப்பது, தொடர்ந்து பகவான் நித்யானந்தா தரிசனத்துக்கு செல்வது, பிறகு தியானத்தில் அமர்வார். இந்த 3 ஆண்டு காலத்தின் பகவான் நித்யானந்தா அவருக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். மக்கள் கூட்டம் மற்றும் சலசலப்பு ஆகியவற்றிலிருந்து தொலைவில் ஆற்றின் மறுகரையில் உள்ள மாமரத்திற்கு மிக அருகில் அந்த இடம் இருந்தது. பகவான் நித்யானந்தா தனது கைகளால் அங்கிருந்த குப்பைகளை அகற்றி 3 குண்டங்களை கட்டினார். அக்னி குண்டம், சூரிய குண்டம், சோம குண்டம் என்று 3 வெந்நீர் ஊற்றுகள் உள்ளன. இவற்றில் அக்னி குண்டம் வெப்பமானது, விரல் நுனியால் கூட தொட முடியாது. மருத்துவ குணம் நிறைந்த இந்த வெந்நீர் ஊற்றுகளை மக்கள் இன்று வரை பயன்படுத்தி வருகின்றனர். இதை செய்த பகவான் நித்யானந்தா கல்லால் ஒரு சிறிய கட்டிடத்தை கட்டினார். அதில் பாபா ஹோட்டலில் வேலை செய்யும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தன் குரு தனக்காக கட்டிய குடிலில் தன் நேரத்தை செலவிட்டார். பகவான் நித்யானந்தா சுற்றிலும் இருந்த காட்டை சுத்தம் செய்து பாபாவுக்காக ஒரு சிறிய மண்டபத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். இந்த ஆசிரமம் மற்றும் கோவிலின் பராமரிப்புக்காக பாபாவுக்கு 11 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்தார். பாபா ஒரு உள்ளூர் மனிதரை அழைத்து நிலத்தை அவருக்கு கொடுத்து விவசாயம் செய்து பாபாவிற்கு பிக்ஷை மட்டும் வழங்க ஒப்பந்தம் செய்து கொண்டார். வழக்கமாக திங்கட்கிழமைகளில் பாபா இந்த விவசாயியிடம் பிக்ஷை எடுக்கச் செல்வார். இப்படியே சில காலங்கள் கழிந்தது. அது கார்த்திகை பௌர்ணமி இரவு. பகவான் நித்யானந்தா எங்கு செல்கிறோம் என்று யாரிடமும் சொல்லாமல் தனது ஆசிரமத்தை விட்டு கிளம்பினார். விரைவாக ஆற்றைக் கடந்தார். அது நள்ளிரவு. அந்த நேரத்தில் பாபா ஓம குண்டத்தின் முன் தியானத்தில் அமர்ந்திருந்தார். பகவான் நித்யானந்தா பாபாவை நேராக அக்னி குண்டத்திற்கு அழைத்துச் சென்று ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவரை வெந்து கொண்டிருந்த தண்ணீரில் வீசினார். பகவான் நித்யானந்தா பின்னர் அவரது காதுகளில் ஓம் என்று கோஷமிட்டார். மேலும் இப்போது ஓங்காரம் உன்னில் அழைக்கப்பட்டு உனக்கு ஓங்காரானந்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது என்றார். இதை செய்த பகவான் நித்யானந்தா உடனே அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார். பகவான் நித்யானந்தாவை தொடர முற்பட்ட பாபாவை பார்த்து என் வழியை பின்பற்று, ஆனால் என்னை பின்பற்றாதே என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அன்று முதல் அவர் ஓங்காரானந்தா என்றும் அறியப்பட்டார். பாபாவின் கடைசி காலம் வரை குரு அமைத்துக் கொடுத்த குடிலிலேயே கழித்து உள்ளார். பாபாவின் கடைசி காலங்கள் தகவல்கள் நிறைய கிடைக்கவில்லை. பாபாவின் ஆசிரமம் பகவான் நித்யானந்தா வாழ்ந்த கணேஷ்புரி வடக்கே தன்சா நதியின் மறுகரையில் அனுசுயா அன்னை குண்டத்திற்கு அருகில் உள்ளது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.